ஏப்ரல் 5ஆம் தேதி இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. முக்கிய ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்படும் என இலங்கை அதிபர் திசாநாயகே அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிவிப்பு. தொகுதி மறுவரையறை தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ள 7 மாநிலங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கேரள முதலமைச்சர், பஞ்சாப் முதலமைச்சர், தெலுங்கானா முதலமைச்சர் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். மக்களை திசை திருப்பவே தொகுதி மறுவரையறை கூட்டம் என்று பாஜக மூத்த தலைவர் ராஜா குற்றச்சாட்டு. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாவட்டத்தில் 700 கொலைகளுக்கு மேல் நடந்துள்ளதாக விமர்சனம். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மாவட்டத்தில் 700க்கு மேற்பட்ட கொலைகள் நடந்தது. திருநெல்வேலியே ஒரு கொலை மாவட்டமாக மாறி. இப்போ அது நம்ம டோர் ஸ்டெப் வர காரைக்குடியில் பொதுவாக காரைக்குடி மக்கள் அமைதி மக்கள் இருக்கிற இந்த ஊரில் இன்னைக்கு நடு ரோட்டில் படுகொலையானது நடந்தது. அந்த மாதிரி ஒரு சீஃப் மினிஸ்டர், அந்த மாதிரி ஒரு நிர்வாகம். தொகுதி மறுவரையறை தொடர்பாக இன்று நடைபெறவுள்ள 7 மாநிலங்களின் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம். கூட்டத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள மணற் சிற்பம். மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வாங்கும் திட்டத்திற்கு ₹1 கூட நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அண்ணாமலை குற்றச்சாட்டு. எப்படி கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ₹2000 கோடி ஒதுக்கியதாக தமிழக நிதியமைச்சர் பேசுகிறார் என்றும் கேள்வி. இந்தியாவில் அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகம் முன்னிலை வகிப்பதாக சீமான் குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சியில் அங்கொன்று இங்கொன்றாக நடைபெற்ற கொலை சம்பவங்கள் தற்போது அதிகரித்துள்ளது என்றும் காட்டும். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அருகே ஓய்வு பெற்ற ராணுவ உதவி பொறியாளர் வீட்டில் 18 சவரன் நகை மற்றும் ₹1.5 லட்சம் ரொக்கப்பணம் கொள்ளை. சிசிடிவி கேமரா காட்சிகளை கைப்பற்றி மணிமங்கலம் போலீசார் விசாரணை. நம் வணிகத்தை ஆன்லைன் வர்த்தகம் சுரண்டி கொண்டிருப்பதாக தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் விக்ரமராஜா குற்றச்சாட்டு. எப்போதுமே உள்ளூரில் உள்ள வணிகர்கள் தான் தரமான பொருளை தரக்கூடியவர்கள் என்றும் கருத்து. திருச்சியிலிருந்து கரூர் சென்ற அரசு பேருந்தில் யூடியூபில் பாடல் கேட்டுக்கொண்டே ஒற்றை கையில் பேருந்தை இயக்கிய ஓட்டுநர். குழந்தைகளுடன் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் அச்சத்துடன் பயணம் செய்த அவலம். ஈரோடு கருங்கல்பாளையம் அருகே ஆட்டோ ஓட்டுநருக்கு திடீரென மாரடைப்பு. விபத்து ஏற்படும் என்ற அச்சத்தில் வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு ஓட்டுநர் உயிரிழந்த சோகம். 10 அணிகள் பங்கேற்கும் 18வது IPL கிரிக்கெட் போட்டி திருவிழா இன்று கோலாகலமாக துவக்கம். 13 இடங்களில் நடைபெறவுள்ள துவக்க விழாவில் பாலிவுட் பிரபலங்கள் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்துக்கள் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. மாற்று மதத்தினர் பணிபுரிந்தால் கண்ணியத்துடன் பணியிட மாற்றம் செய்யுமாறு அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் இடிந்து விழுந்த 100 வருட பழமையான கட்டிடம். உயிரை காப்பாற்ற கொடிய நாய் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.